வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தனிநபர் உத்தரவாதத்தை ஏற்று ஜெயலலிதா உள்ளிட்ட 4 வரை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி மைக்கேல் குன்ஹா உத்தரவு. அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். மீண்டும் அத்துமீறலை தொடர்ந்தது பாகிஸ்தான். இந்திய ராணுவம் தக்க பதிலடி. துவங்கியது வடகிழக்கு பருவமழை. தொடர் மழையால் மிதக்கிறது சென்னை. மழை தொடரும் என்று வானிலை அறிவிப்பு. விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற ஜாமீனை ஏற்று தனிநபர் உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 வரை விடுவிக்க நீதிபதி மைக்கேல் குன்ஹா உத்தரவிட்டுள்ளார். சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகிய 4 வரையும் ஜாமீனில் விடுவிக்க உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று உத்தரவிட்டது. இதற்கான ஆவணங்களை பெங்களூரு நீதிமன்றத்தில் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா முன் சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு ஜே தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி குன்ஹா ஆவணங்களை பரிசீலித்துவிட்டு தனிநபர் உத்தரவாதம் கேட்டார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்காக பரத் என்பவர் தனது 5 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணத்தையும், குணஜோதி புகழேந்தி என்பவர் தனது 1 கோடி ரூபாய் சொத்துக்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்தனர். அப்போது அவர்களிடம் நீதிபதி குன்ஹா, நீதிமன்ற விதிமுறைகளை மீறினாலோ குற்றவாளி வேறெங்கும் ஓடிவிட்டாலோ உங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யலாமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தனிநபர் உத்தரவாதம் அளித்த பரத், குணஜோதி புகழேந்தி ஆகிய இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதேபோல் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கும் தனிநபர் சொத்து உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இவற்றை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மைக்கேல் குன்ஹா 3 வரையும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 8 நபர்கள் தனிநபர் உத்தரவாதம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதியின் உத்தரவு நகலை பெற்றுக்கொண்ட வக்கீல்கள் அதை சிறைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து 4 வரையும் விடுவிக்கும் சட்ட நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஜெயலலிதாவை வரவேற்க தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் காலை 11 மணிக்கு சிறை வளாகத்திற்கு வந்தார். சிறை வளாக பகுதியில் பாதுகாப்பு கருதி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் கர்நாடக எல்லைக்குள் தமிழக பதிவு வாகனங்கள் நுழைய அம்மாநில அரசு தடை விதித்திருந்தது. ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையான தகவல் அறிந்த அதிமுகவினர் கட்சி தலைமை அலுவலகத்தில் திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த தகவல் பரவியதை அடுத்து கட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் உற்சாகத்தோடு திரண்டனர். மகிழ்ச்சி வெள்ளத்தில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை விநியோகித்தும் ஜெயலலிதா விடுதலையை கொண்டாடினர். சுப்ரீம் கோர்ட் மூலமா எங்க அம்மா நிரபராதி சொல்லிட்டு தற்காலிகமா ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க எல்லாருக்கும் தீபாவளி இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப அம்மா வெளியே வந்தனால நாங்க எல்லாம் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடும். ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடும். இதன்படியா நான் தெரிவிக்கிறேன். இதேபோல ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து இல்லம் பகுதியிலும் குவிந்த அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். முன்கூட்டியே தீபாவளி வந்தது போல பட்டாசுகள் சரமாரியாக வெடிக்க சாலையில் போவோர் வருவோர் அனைவருக்கும் இனிப்புகளை அள்ளி கொடுத்து தங்களின் மகிழ்ச்சியை அதிமுகவினர் வெளிப்படுத்தினர். தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அஇஅதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி. பொய் வழக்கு போட்ட கயவர்கள் குழியை தோண்டி அந்த குழிக்குள் போய் அவர்களே உட்கார்ந்து கொண்டார்கள். அம்மா இஸ் பேக். We are all very happy. ஜெயலலிதா போட்டியிட்ட ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் திருச்சியிலும் அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த மகிழ்ச்சியை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். சில பகுதிகளில் அதிமுகவினர் திரண்டு வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளிக்கு முன்னதாகவே ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுதலையாவதால் இம்முறை இந்த விழாவை மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாட அதிமுகவினர் தயாராகி வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 2 நாட்களாக ராணுவ நிலைகள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஹாமிர்பூர் செக்டாரில் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். வெள்ளியன்று காலை 9:55 மணிக்கு தாக்குதலை துவக்கிய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்கும் இடையில் நடந்த சண்டை நீண்ட நேரத்துக்கு நீடித்தது. தொடர்ந்து வெள்ளியன்று இரவு 9 மணியளவில் தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் சிறிய ரக துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அப்போது இந்திய தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டுள்ளது.
இந்த சண்டையில் இந்திய ராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ராணுவ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வியாழனன்று இரவு 9 மணிக்கும் ஹாமிர்பூர் செக்டாரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த துவங்கியது. இந்தியா பதிலடி கொடுக்கவே இருதரப்புக்கும் சண்டை 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாகவும், ஆனால் இருதரப்பிலும் உயிரிழப்பு இல்லை என்றும் மூத்த ராணுவ அதிகாரி தெரிவித்தார். தொடர்ந்து 24 மணி நேரத்தில் 4 முறை திடீர் தாக்குதலை பாகிஸ்தான் அரங்கேற்றியுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய நிலைகள் மீதும் எல்லையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 8 பேர் பலியாகினர் என்பதும் 13 குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த 30,000 பேர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளியன்று தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே பகுதியில் நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று பாலச்சந்திரன் கூறினார். கிழக்கு திசையிலிருந்து ஈரப்பதம் நிரம்பிய காற்று தென்னிந்திய பகுதியில் நிலவி பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழகம், கேரளா, அதனையொட்டிய ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முற்றாக நீங்கி வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பகுதி அதே இடத்தில் நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை டிஜிபி வளாகத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார். கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கனமழை பெய்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு சனிக்கிழமையன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் தேனி, நெல்லை, மதுரை மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதனிடையே மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தமிழகத்தில் சென்னை உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். ஆனா மழையின் காரணமா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. மழை பெய்தனால இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வெள்ளிக்கிழமை முழுவதும் தொடர் மழை பெய்தது. இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து முடங்கியது. பெரும்பாலான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் தாக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி சிறப்பு ஊதியம் வழங்கக் கோரி பெல் நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் மத்திய அரசுக்கு சொந்தமான பாரத மிகுமின் நிறுவனம் உள்ளது. இந்நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் தீபாவளிக்கு முன்னதாக சிறப்பு ஊக்க ஊதியம் வழங்கப்படும். வரும் புதன்கிழமையன்று தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இதுவரை ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த ஊழியர்கள் சனிக்கிழமையன்று பெல் நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வருடம் வழங்குகிற ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேமெண்டை தராமலும் அடாவடித்தனமாக நடந்து கொண்டதை கண்டித்து இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பங்குதாரர்களுக்கான டிவிடெண்ட் தொகையை வருடம் உயர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். சென்ற ஆண்டை விட இந்த வருடம் அதிகமாக கொடுத்தார்கள். ஆனால் லாபம் குறைந்துவிட்டது என்று சொல்லி தோளால் கொடுக்க வேண்டிய லாபத்தில் பங்குகளை குறைப்போம் என்று 48% குறைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நிர்வாகம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் மற்றும் INTUC தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேலூரில் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரத்தைச் சேர்ந்த விஷால் மேல் விஷாலத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார்.
இவர் புதிதாக கார் ஒன்றை வாங்குவதற்காக ரங்காபுரத்தில் உள்ள கார் ஷோரூமிற்கு சென்றார். அப்போது ஷோரூம் ஓட்டுநர் கணேசன் மற்றும் நண்பர் விக்னேஸ்வரனை அழைத்துக் கொண்டு விஷால் காரை சோதனை ஓட்டம் செய்வதற்காக ஓட்டிச் சென்றார். பூட்டுத்தாக்கு என்ற இடத்தில் கார் வந்தபோது அங்கு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். படுகாயமடைந்த நிலையில் கணேசன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிரிழந்தார். நேஷனல் ஹைவேஸ்ல இருந்தோம். இன்னைக்கு ஒரு கண்டெய்னர் லாரி மேல ஒரு டிரைவ் வந்த ஒரு கார் ஸ்கிரிப்ட் ஆகி அடிச்சது. அதில் அங்கே ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்துட்டாங்க. விஷால்னு ஒருத்தரும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இறந்துட்டாங்க. விக்னேஸ்வரன் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் போர்வையில் ஆம்புலன்ஸ்ல இருந்தாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்து குறித்து ரத்னகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சிறப்பு ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தி புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மகள் அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இப்பள்ளியில் சிவா என்பவர் சிறப்பு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் ரவியின் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து மாணவி தமது பெற்றோரிடம் தெரிவித்தார். இதையடுத்து ரவி உளுந்தூர்பேட்டை மகளிர் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சிறப்பு ஆசிரியர் சிவாவை கைது செய்தனர். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு +1 படிச்சுருக்கு. எங்க ஒரு பொண்ணு சித்திரை மாதத்துல ஒரு வாஜார் ஒருத்தர் அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து ஒரு வாரமா அவர் பேர்ல போலீஸ் கம்மாவை கொடுத்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்போது மகளம் எடுத்து வந்திருக்கார். அரெஸ்ட் பண்ணி விசாரணை. இதனிடையே கைது செய்யப்பட்ட சிவாவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய திறன் படைத்த நிர்பய் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்பய் எனும் ஏவுகணையை தயாரித்துள்ளது. ஒலியின் வேகத்துக்கு இணையான வேகத்தில் பாய்ந்து செல்லும் திறன் வாய்ந்த நிர்பய் ஏவுகணை ஒடிசாவில் உள்ள சாண்டிப்பர் ஏவுதளத்தில் இருந்து வெள்ளியன்று காலை 10:30 மணிக்கு ஏவி சோதிக்கப்பட்டது. 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்த நிர்பய் ஏவுகணை 350 கிலோ டம்மி ஆயுதங்களை சுமந்து கொண்டு 1 மணி நேரம் 10 நிமிடங்களில் தன்னுடைய இலக்கை துல்லியமாக தாக்கியது. சோதனை முழு வெற்றி பெற்றுள்ளதாக ராணுவ அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகரும் DRDO தலைவருமான அவினாஷ் சந்தர் மகிழ்ச்சி தெரிவித்தார். எதிர்பார்த்ததை விட சிறப்பான முறையில் ஏவுகணை செயல்பட்டதாக கூறிய அவினாஷ் சந்தர் நிலம், நீர், வான் மற்றும் நீர்மூழ்கியிலிருந்து ஏவும் வகையில் 4 வகையான நிர்பய் ஏவுகணைகள் உருவாக்கப்படும் என்றார். 6 மீட்டர் உயரம் கொண்ட நிர்பயா ஏவுகணை சாதாரண ஆயுதங்கள் மட்டுமின்றி அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் படைத்தது. கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நிர்பய் ஏவுகணை முதல் முறையாக ஏவப்பட்ட போது அம்முயற்சி தோல்வியில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,578 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,385 ரூபாயாக இருந்தது. மூங்கிலால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் இவர் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் இணைந்து மூங்கில்களை கொண்டு கலைப்பொருட்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். பழைய மூங்கில்களை தேர்வு செய்து அதை சுத்தப்படுத்தி கலைநயமிக்க பொருட்களை தயாரிக்கும் நடராஜன் மூங்கில் மீது வார்னிஷ் மற்றும் வண்ணப்பூச்சுகள் எதுவும் பூசுவதில்லை. இவர்கள் வடிவமைத்த கோணியம்மன் கோவில், அடுக்குமாடி வீடுகள், படகுகள் என அனைத்து பொருட்களும் மிகுந்த வேலைப்பாடுடன் காட்சியளிக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் தங்களது வீடுகளின் புகைப்படத்தை அளித்து மூங்கிலால் செய்யப்பட்ட வீடுகளை வாங்கிச் செல்கின்றனர். கலைநயத்துடன் நுணுக்கமான முறையில் தயாரிக்கும் மூங்கில் கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு உள்ளதாகவும் மலேசியா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் நடராஜன் கூறினார். மூங்கில்ல 25 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பழைய வீடுகள் பிரிக்கிற இடத்துல இருந்து தான் எடுக்கிறேன். வேஸ்டேஜ் பொருள்ல தான் தயார் பண்றேன்.
பண்றேன். இப்போ கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையோட வீடு பேர் அந்த முன்னால வீட்டுக்கு முன்னால போர்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் போட்டு போர்டு வச்சு கொடுத்துருவேன். அவங்க அது ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க. இந்த மூங்கில்ல வந்து ரொம்ப எங்களால யூஸ் ஆகும். எங்க வேணாலும் கொண்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாதுங்க. அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த தொழிலை ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு கற்றுத்தர இருப்பதாகவும் நடராஜன் தெரிவித்தார். இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த தொழில் வந்து ஊனமுற்றவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கலாம் ஆசைப்படுறேன். குடிசை தொழிலாக மூங்கில் தொழிலை துவங்கிய நடராஜன் அதனையே தமது குடும்ப தொழிலாக மாற்றியுள்ளார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற பழமொழியை அவர் உண்மையாக்கியுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.